தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS இளங்கோவன் சத்தியமூர்த்தி பவனில் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகள். பின்னடைவு இந்த எலெக்ஷன் என்பது ஒரு கண்துடைப்பு எலெக்ஷன். நீங்க இடைத்தேர்தல் நீங்க தமிழ்நாட்டுல சமீப கால வரலாறு இடைத்தேர்தல் வரலாறை பார்த்தீங்கன்னா எல்லா ஆளுங்கட்சி தான் பணம் கொடுத்து ஜெயிக்கிறாங்க. அதுவும் இந்த தேர்தலில் வந்து நிறைய பணம் கொடுக்கறதுக்காக அங்கே இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு மந்திரிக்கும் ஒரு சில ஆயிரம் வாக்காளர்கள், இந்த மந்திரி கீழே இருக்க செயலாளருக்கு 200 பேருக்கு ஒரு செயலாளர் பொறுப்பு என்ற முறையில் போட்டு ஏற்கனவே 1000 ரூபாய் பட்டுவாடு செய்யப்பட்டுவிட்டது. எலெக்ஷனுக்குள் ஒவ்வொருவருக்கும் இன்னொரு 4000 ரூபாய், ஆக மொத்தம் 5000 ரூபாய் கொடுப்பதாக அவர் திட்டமிட்டு இருக்கின்றார். இதிலே போய் நாங்கள் போட்டியிட்டு, இது உண்மையா நடக்கிற எலெக்ஷனா இருந்தால் நாங்கள் போட்டியிட்டு வந்து தயக்க மாட்டோம். ஆனால் இது போலித்தனமான ஒரு செல்லாக்காசு எலெக்ஷன், ஒரு லாம்கா வாஸ். எப்படியோ ஆளுங்கட்சி தான் ஜெயிக்க போறாங்க, ஏன்னா அவங்க பணம் கொடுக்குறாங்க. ஆகவே இந்த எலெக்ஷன்ல போட்டி போட்டு எங்களுடைய சக்தியை விரயமாக்க நாங்கள் விரும்பவில்லை. இல்ல, அது வீக்னஸ் இல்ல. எங்களை பொறுத்தவரையில் எங்கள் சக்தியை விரயமாக்க வேண்டாம் என்று தான் நினைக்கின்றோம். ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சியும் பணம் கொடுக்க போகின்றது. ஆக போட்டியிடுகின்ற கட்சிகள் எல்லாம் பணம் கொடுக்க போகின்றதாகத்தான் நான் நினைக்கின்றேன். ஆகவே பாரதிய ஜனதா கட்சியும் பணம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அவர்களை பொறுத்தவரையில் பணத்திற்கு அவர்கள் பஞ்சமில்லை. நிறைய தொழிலதிபர்கள் தருவதற்கு தந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் தருவார்கள் என்றுதான் நினைக்கிறேன். ஒருவேளை கம்யூனிஸ்ட் கட்சி தரமாட்டாங்க நினைக்கிறேன், CPM. பட் இருந்தாலும் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் எங்களையே இந்த தேர்தலில் நின்று ஏமாற்றிக் கொள்ள விரும்பவில்லை. இந்த தேர்தல் என்பது ஒரு நியாயமான தேர்தல் அல்ல என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். இந்த ரிப்ளை கொடுப்பதற்கு அவருக்கு கால அவகாசம் இருக்கின்றது. பத்திரிகையில் அப்படிகள் செய்தி பார்த்தேன். அதை பற்றி முழு விவரம், என்ன சந்தித்தார்கள், எங்கு சந்தித்தார்கள், எப்படி பேசினார்கள், என்ன பேரம், இதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. இல்ல, ஏற்கனவே கருத்து மோதல் இருந்ததுனாலதான் சிதம்பரத்தினால வாசு வெளியே போனார் அப்படின்ற ஒரு கருத்து நிலவக்கூடிய சூழ்நிலையில காங்கிரஸ்ல இருந்து இப்போ சிதம்பரம் வெளியே போறாருன்ற கருத்தை காங்கிரஸ் மாநில தலைவர் எப்படி பார்க்கணும்? நீங்கள் சிதம்பரம் காங்கிரஸை விட்டு வெளியே போகின்றாரா, தமாக சேருகின்றாரா என்பதை பற்றியெல்லாம் இளங்கோவனிடம் கேட்டு பிரயோஜனம் இல்லை. சிதம்பரத்தை கேளுங்கள் அல்லது வாசனை கேளுங்கள். காங்கிரஸை பொறுத்தவரையில் யார் போனாலும் இந்த இயக்கம் கவலைப்படாது. மிகப்பெரிய தலைவர்கள் பெரியார், ராஜாஜி வெளியே போற போது கவலைப்படாது இந்த இயக்கம். சிலர் போவதாய் பற்றி நாங்கள் கவலைப்படுவது கிடையாது. நீங்க சொல்ற நியூஸ் வந்து பத்திரிகையில் யூகமாக போட்டிருக்கின்றார். அது ஒன்றும் ஒரு அதிகாரப்பூர்வமான செய்தியாக எனக்கு தெரியவில்லை. அவங்க G67 ஆரம்பிச்சிருக்காங்க. அதனுடைய G67 கொடி என்ன, கொள்கை என்ன அப்படிலாம் எனக்கு தெரியாது. அதே வேளையில காங்கிரஸ் கட்சி தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கூட இந்த தேர்தல் மூலமா வரக்கூடிய வாய்ப்பு இல்லையா? எப்படிங்க மிகப்பெரிய பின்னடை? இந்த தேர்தல் வந்து ஒழுங்கான தேர்தல். மக்கள் அவருடைய மனசாட்சிக்கு அல்லது அவர்களுக்கு பிடித்தவர்களுக்கு ஓட்டு போட்டு தேர்தல் முடிவுகள் வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். பணத்தை வாங்கி கொண்டு மக்கள் ஓட்டு போட போகின்றார்கள். இதில் எப்படி ஒரு சரியான தேர்தலாக நீங்கள் நினைக்க முடியும்? இதில் நாம போய் முழுக்க தெரியுது இது மோசமான தேர்தல், பணத்தை வாங்கிட்டு ஜனங்க ஓட்டு போட போறாங்க. இந்த சூழ்நிலையில் நாங்க போய் அனாவசியமா இறங்கி எங்களுடைய சக்தியை ஏன் விரயம் செய்ய வேண்டும் என்றுதான் நான் கேட்கிறேன். வேற முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்க வேண்டும், ஒரு பிரதானமா ஒரு பேச அந்த கருத்துல எனக்கு ஈடுபாடு கிடையாது. நீங்க காங்கிரஸ் கட்சியில் ஒப்பற்ற தலைவராக விளங்கிய ஒரே தலைவர் சுதந்திரத்துக்கு பிறகு இன்று வரை காமராஜர் தான். ஆக காமராஜரை போல் ஒரு தலைவர் இருந்து அவரை அறிவித்தால் அதை பற்றி ஆட்சேபனை கிடையாது. மக்கள் தலைவர்களே காங்கிரஸில் இல்லாத போது தமிழகத்தில்
அவர் யாரை அறிவிக்க வேண்டும் என்று மனசில் வைத்துக் கொண்டு சொல்கின்றார் என்று உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். சொன்னால் ஓட்டு போடுறவங்க கூட காங்கிரஸ் ஓட்டு போட மாட்டாங்க. நடுநிலைமை வைப்போம் என்று சொல்கின்றேன். அதற்கு அர்த்தம் நீங்கள் எப்படி எடுத்துக்கொண்டாலும் சரி. திமுகவுக்கு நீங்க முதல்ல ஆதரவு தெரிவிச்சீங்க. எப்ப தெரிவிச்சேன்? எப்போ நீங்க அலைன்ஸ்ல இருக்கும் பொழுது நீங்க மறுபடியும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? நீங்க 2016 நடக்க போகின்ற தேர்தலில் யாரோடு கூட்டு எல்லாம் அப்போ சொல்ல முடியாது. இப்ப இந்த தேர்தல் இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் நாங்கள் எடுக்கவில்லை, நாங்கள் எந்த கட்சிக்கும் ஆதரவில்லை என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. எப்படி வேணாலும் கேளுங்க சார். ஆளுங்கட்சியோட வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்குறாங்கன்னு நீங்க ஓப்பனா சொல்றீங்க. ஒரு எதிர்கட்சின்ற முறையில தேர்தலில் போட்டியிடாம புறக்கணிக்கிறது மட்டும்தான் அவங்க பொறுப்பு நினைக்கிறீங்களா? அதை தாண்டி வேற எதுவும் செய்யணும்? அதை தாண்டி என்ன, இந்த தேர்தலில் நடக்கும் அட்டூழியங்களை, அநியாயங்களை, பணம் கொடுத்து மக்களை வாங்குவதை நாங்கள் மக்களிடம் எடுத்து சொல்லி இது நியாயம்தானா என்று கண்டிப்பாக நாங்கள் மக்களிடம் இதை எடுத்து சொல்வோம். பணம் கொடுக்கின்ற கட்சிகளை நிராகரிகள் என்றும் இதனுடைய எதிர்கால நடவடிக்கைகள் இருக்கும். பாரதிய ஜனதால இருக்கக்கூடிய பாமக நடுவில் இந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிடலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அவங்க கூட்டணியில் இருந்த மதிமுக வெளியே போயிடுச்சு. அவங்களோட கூட்டணியை பத்தி காங்கிரஸ் இருக்கு சார். மற்றவங்க கூட்டணியை பத்தி நாங்க ஏன் சார் நினைக்கணும்? நாங்க எங்க கூட்டணியை பத்தி 2016 நினைப்போம். மற்றவர்கள் கூட்டணியை பற்றி நாங்கள் நாங்க என்ன கேட்கிறோம்னா, அங்கிருந்து விலகியவர்கள், அங்கிருந்து கூட்டணியிலிருந்து விலகக்கூடிய கட்சிகள் வந்து காங்கிரஸ்ல சேருவதற்கான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுது. காலம் உங்களுக்கு பதில் சொல்லுங்க. ஆளுங்கட்சி வந்து ஸ்ரீரங்கத்துல வந்து பணம் கொடுத்தா வாங்கி கொள்ளலாமா வேணாம்? அது மக்கள் விருப்பம். கொடுத்தா எங்க தொண்டர்களுக்கா? எங்க தொண்டர்கள் அதான் அவங்க யாருக்கும் ஆதரவு கிடையாது. மனசாட்சி பிரகாரம் என்ன வேணாலும் செய்யலாம். பணம் கொடுக்கறத பொறுத்து இருக்க. 1 லட்ச ரூபா கொடுத்தா நானே வாங்கிக்குவேன், ஆனா ஓட்டு போட மாட்டேன். 1 லட்ச ரூபா எனக்கு கொடுத்தா நான் ஓட்டு வாங்கிக்கலையோ ஓட்டு போட மாட்டேன். நீங்க சொல்றத நீங்க டோன்ட் ட்ரை டு புட் வேர்ட்ஸ் இன்டு மை மவுத். இல்ல சார், அதை நீங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பணம் அவங்க கொடுக்கலன்னு நீங்க யாராவது சொல்ல முடியுமா? எல்லாத்துக்கும் தெரியும் கொடுத்தது. போன தடவை 144 போட்டாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல. அது எதுக்கு உதவுச்சு? போலீஸ் ஜீப்லையும் போலீஸ் வேன்லையும் மூட்டை மூட்டையா பணம் கொண்டு போய் வச்சு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுல உதவுச்சு. ஆகவே இது எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். நீங்கள் நான் தொண்டர்களிடம் சொல்லுவதை நிருபர்களிடம் சொல்ல முடியாது. சிதம்பரத்துக்கு நீங்க அனுப்பக்கூடிய நோட்டீஸ் வந்து தவறாக எனக்கு அவசரப்பட்டு அனுப்பிவிட்டாங்க நோட்டீஸ் அவங்க கருத்து சொல்லியிருக்காரு. நீங்க எதுவுமே சரியா ஆராயாமல் தனக்கு நோட்டீஸ் அனுப்பியதாக சொல்லியிருக்காரு. அதனால செய்தியாளர்களே அவங்க வந்து நீங்களும் அவசரப்பட்டு என்ன இந்த கேள்வி கேட்டீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அவசரப்பட்டு அனுப்பப்பட்ட நோட்டீஸா? அவசரப்பட்டவர்கள் யார் என்பது விரைவில் தெரியும்.